ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இரவெல்லாம் இல்லை கண்ணின் மணியை போல பாதுகாத்து பகலிலே எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையிலே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் எழுந்திருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுபடியாக என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எபினேசரா எங்களோடு கூட இருந்தவர், இம்மானுவேலரா எங்களோடு கூட எப்பொழுதும் வாசம் செய்கிறவர், இம்மட்டும் நடத்தினவர் எபினேசரர். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழியில கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, உடன் பிறப்புகளாக, குழந்தைகளாக, பேரப்பிள்ளைகளாக கையின் பிரயாசங்களத்தோட நாங்கள் சுகமாய் இருப்பதற்கான காரணமே ஆண்டவருடைய கிருபை. உடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லையப்பா. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதமான நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபாவாக இருந்து சுகம் கொடுத்து நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கி தாபரித்து இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடன் பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நேசரே, உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும்
உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இன்னல்கள் உங்களை சூழ்ந்து கொண்ட போதிலும் விடுவிக்கிறவரை நாங்கள் கண்டு கொண்டோம். எங்கள் இரட்சகரை கண்டு கொண்டோம். இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பது உறுதியாய் நம்புகிறோம். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. உங்க வாழ்க்கை முழுவதும் சாட்சியாகவே உமக்காக வாழ்வோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். இப்பொழுதும் கூட சுகவீனத்தோடு, பலவீனத்தோடு, வேதனையோடு உடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிற பொழுது, ஒருவேளை கரங்கூட உயர்த்த முடியாம படுக்கையிலே உம்மை நோக்கி ஏங்குகிற பொழுது, கண்ணீர் வடிக்கிற பொழுது, பெருமூச்சு விடுகிற பொழுது, கர்த்தர் இறங்கி வந்து ஒரு விடுதலை கொடுப்பீராக. அவங்க உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்க உங்க பிள்ளைகள் அப்பா. புறம் இனத்தவர்கள் மத்தியில தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமே, சாட்சியா நிற்க வேண்டுமே. நீர் அப்பம் எங்களுக்காக நீ சொன்னீர் அல்லவா, பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்காக என்று சொன்னீர் அல்லவா. நீர் எங்களுக்கு இப்பொழுதே வானத்திலிருந்து இறங்கி ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. அப்படியே நிறைய பிரச்சனைகளோட, தேவைகளோட, நிறைவேறாத விருப்பங்களோட, ஆசைகளோட நம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நிச்சயத்தை செய்யுங்கப்பா என்று வேண்டுதல் செய்கிற பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அதுல ஒரு அதிசயத்தை செய்வீராக. திருமணம் நடக்கட்டும், தடைகள் விலகட்டும். என்ன தடை என்று தெரியல, கைகளை உயர்த்துங்க. நிச்சயமாக தடைகளை தகர்த்தெறிகிறவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக மாற்றுவார். எஸ் லார்ட், இப்போதும் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் கடந்து போவீராக. எல்லா தடைகளையும் சாபங்களையும் மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைய இந்த காலை வேளையில கொடுப்பீராக. கர்ப்பத்திலே ஒரு தடை, அது என்னவென்று புரியல, ஆனா கர்த்தர் இந்த இடத்துல விளங்க பண்ணினார். கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்கு எதிராக நிற்கிற பெலிஸ்தியர், ரெவிதேமிலே கூடின அந்த மக்கள், ஆண்டவரே நீங்க இப்பொழுது கரம் உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது உங்கள் தடைகள் எல்லாம் விலகட்டும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்ப்பம் திறக்கப்படுவதாக. அப்படியே பண தேவையோடு கடின சூழலிலே கடந்து கொண்டிருக்கிறவர்கள், என் தேவன் இப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை நீர் இப்பொழுதே கொடுப்பீராக. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் அவருடைய கண்ணீரை துடைத்து இப்பொழுதே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவீராக. ஜெயம் என் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் வரட்டும். வேலையான வாய்ப்பு என் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் வரட்டும். வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகள் என் கர்த்தராலே வரட்டும். நாங்கள் அப்பொழுது சொல்லணும், என் கர்த்தராலே ஒரு பெரிய சேனைக்குள்ளே பாய்வோம், என் கர்த்தராலே ஒரு மதிலை தாண்டுவோம் என்று நாங்கள் சொல்லணும். உமக்காக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தில்
நீர் எங்களோடு கூட ஓடி வருகிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றும் ஆவியானவர் நாம தியானிக்கும்படி அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நான் உங்களுக்காக நாம் எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்வோம். ஏன்னா வசனத்தை பார்க்கணும், அந்த கைகளில் எடுத்து பார்க்கணும், அதை நம்ம கண்களால் வாசிக்கணும், அதை தொடணும். அப்படி தொடும் பொழுது தான் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். லூக்கா 18ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம். இந்த அதிகாரம் முழுமையும் என்று வாசிங்க. கர்த்தர் பல காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். இதுல நாம் இன்று தியானிக்க போகிற நிகழ்ச்சி 35ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நாம வாசித்து தியானிக்க போகிறோம். 35ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது ஒரு குருடன் வரி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னான். அவன் கிட்ட வந்தபோது அவன் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். 3 இடங்களிலே ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறார். ஒன்று, மார்க்கு எழுதின, நீங்க இதெல்லாம் எக்ஸசைஸ் மாதிரி வீட்டில் நீங்க வாசிக்க, நம்ம தொடர்ந்து கூட இதை குறித்து கூட நாங்கள் பிற்பாடு நாம தியானிக்க இருக்க போகிறோம். அதனால நீங்க அந்த பைபிள்ல பக்கத்துல ஃபுட் நோட் மாதிரி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு நிகழ்ச்சி. ஒரு குருடனை கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அடைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, நான் ஏற்கனவே இதை நீங்க மனதில் ஆழமா பதித்து வைத்துக் கொள்ளணும். எனக்குமே இது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த 18 வருடமாய் கூனியாய் இருந்த மகள் மீது அவர் கைகளை வைத்தார். தொட்டார் அல்ல, கவனிங்க. நான் அன்றைக்கு அந்த கேள்வி கேட்டிருக்கணும், அவர்களை கேட்டேன் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பாருங்க அதற்கான விடை. எங்கெல்லாம் தொட்டார், எங்கெல்லாம் வைத்தார் அப்படின்னா, இங்க இன்னொரு முறை அவர் வைத்திருக்கிறார். பாருங்க, அவன் மேல் கைகளை வைத்து. வித்தியாசம் இருக்குங்க, வித்தியாசம். தொடர்றதுக்கும் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எஸ், நீங்க அதை ஆவியில உணர்ந்தாதான் முடியும். தொட்டு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் அப்படின்னா லைட்டா டச் பண்ணிட்டு போயிடுறது. கை வைத்தா என்ன நடக்கும்னா, நல்ல கவனிங்க, கைய வச்சிட்டாருன்னாவே அவன் பார்வை அடையிற வரைக்கும் கை எடுக்க மாட்டான். அந்த கூன் நிமிர்ற வரைக்கும் கை எடுக்க மாட்டார். அவர் கையை பிடிச்சிட்டாவே அந்த வாக்குதத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவர் கை விடுவதில்லை. யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், கை
விடுவதில்லை. கையை பிடிச்சிட்டார்னா அந்த நிறைவேறும் வரைக்கும் அவர் கையை விடவே மாட்டார். ஏதாவது வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டால், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை போல காண்கிறேன். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு பின்பு அவர் அவன் மேலே கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து அடைந்து யாவையும் தெளிவாய் கண்டான். ரைட், இது ஒரு நிகழ்ச்சி. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவைகளை சொல்லி பின்பு அவர் தலையிலே துப்பி உமிழ்நீரால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். ரைட், இந்த 3 நிகழ்ச்சிகளிலே இருக்கிற ஒற்றுமை, வேற்றுமை, அவர் செய்த அற்புதங்களிலே காணப்பட்ட தன்மைகளை நீங்க இன்னைக்கு முழுவதும் யோசித்து ஆண்டவரை துதித்து கொண்டே புகழ்ந்து கொண்டே மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. வித்தியாசமா இருக்குங்க. அவர் எனக்கு செய்கிறது வித்தியாசமா இருக்கும். இன்றைக்கு காலையில உங்களுக்கு செய்கிறது வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாய் ஆண்டவர் விரும்புகிறபடியே அவர் நிச்சயம் செய்வார். எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றையும் அவர் நன்றாய் அவர் செய்தார். யோவான் 11 நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். யோவான் 17:2 எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வசனம். 17:2 மன்னிக்கவும் ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் நன்றாய் செய்தார். சரி, நான் அந்த 17:2க்கு பிறகு வருகிறேன். இப்போ இந்த லூக்கா 18 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இயேசு அவனை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து, 41ஆம் வசனம் நல்லா கூர்ந்து கவனிங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். நான் உனக்கு என்ன செய்யணும் என்று ஆண்டவர் கேட்டார். பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு திரும்பவும் நம்ம லூக்காக்கு வருகலாம். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அந்த சாலமோன் சொன்ன பதிலெல்லாம் நீங்க வாசித்துருங்க. அவன் என்ன சொல்லுகிறான்னா 10ஆம் வசனத்துல, நான் இப்பொழுதும் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கிற ஞானத்தையும் அறிவும் எனக்கு தந்தருளும் என்று கேட்டான். 12ஆம் வசனம், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் 11 ரொம்ப அழகா இருக்குது. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியா, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறது என்ன, இனி கேள் என்று சாலமோனிடத்தில் கேட்டார்.
இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்க விருப்பம் என்ன? நீங்க என்ன விரும்புறீங்க? வேற எங்க அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று யாரிடத்துல சொன்னார்? யோசிங்க. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை இன்னும் வாழணும், ஓடணும் என்று தீர்மானிக்கும். நம்ம விருப்பம் என்ன? இங்க கவனிச்சிங்கன்னா, இவன் எரிகோ வாசல் அருகே அல்லது அவன் பிச்சை கொண்டிருந்தான். நல்ல ஜனங்க கூடுகிற இடத்திலே அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாரிடத்திலும் கேட்டத இயேசு இடத்துல கேட்கல. இயேசு இடத்துல கேட்டத எல்லாரிடத்திலும் கேட்கல. எல்லா இடத்திலும் காசு கேட்டான், எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனா இயேசு இடத்துல வந்த பொழுது ஆண்டவர் அதுக்குதான் அவனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறது என்ன? ஒருவேளை இவன் காசு எதிர்பார்க்கிறானோ? ஆனா அவனுக்கு கண்ணு தெரியலனாலும் அவனுடைய இருதயம், அவனுடைய சிந்தை மிகவும் திறந்திருது. அதனாலதான் பாருங்க, அவன் விசாரிக்கிறான், இது என்ன என்று விசாரித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் யார்? என் தேவன் யார்? ஆவியானவர் யார் என்பதை விசாரிக்கிற ஒரு பக்குவம் நமக்கு வேணும். ஆண்டவரே, உம்மை விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும், ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை அனுபவிக்கணும் ஆண்டவரே, அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் கண்கள் இருள் அடைந்திருக்கலாம், ஆனா சிந்தை விசுவாசத்தில் பெருக இருக்க வேண்டும். எல்லாரிடத்துல கேட்ட பணத்தை கேளாமல் ஆண்டவர் எதை கொடுக்க முடியுமோ அவரால் ஐஸ்வர்யமும் கொடுக்க முடியும், அதே சமயத்தில் பார்வையும் கொடுக்க முடியும். நீங்க யாரிடத்துல கேட்கிறீங்க? ஒருவேளை நீங்க போய் நின்று உலகத்தான இடத்துல அவனால கொடுக்க முடியாதத நீங்க கேட்டா அவனால நிச்சயம் கொடுக்க முடியாது. ஆனா என் ஆண்டவராலே இந்த உலகத்துல கொடுக்கப்பட முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லவே இல்லை. ஆமென். அவரிடத்துல என்ன கேட்கணுமோ அதை ப்ரிசைஸா அவன் கேட்டான். அதனாலதான் ஆண்டவர் பாருங்க ரொம்ப அழகா அவன் எனக்கு தேவையானதை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் நேரடியான பதில் அது. 38 வருடத்துல இருக்கிற இடத்துல, குளத்தின் கரையில் இருக்கிற இடத்துல உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில் பாருங்க. ஏன்னா அந்த தாமதம் அவனை பேச வைத்தது. இவனுக்கும் எத்தனை வருடங்கள் பார்வை இல்லையோ தெரியல, ஆனாலும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய தேடல், ஆண்டவரை எப்படியாவது பார்த்துடணும், கேட்கணும் என்பதில் அவன் குறியா இருந்தபடினாலே நான் பார்வையிட வேண்டும் என்று நேரடியாய் சொன்னான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நாமும் கூட எதை கேட்கணும்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன வேணும்? இப்ப என்ன அவசியம்? இப்ப சாலமோனுக்கு என்ன அவசியமோ அதை மாத்திரம் தான் கேட்டான். இவனுக்கு என்ன அவசியமோ பார்வை, அதை மாத்திரம் தான் கேட்டான். அது மாதிரி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம்? இப்போ நமக்கு ஒரு கடன் இருக்கு, பெரிய கடன் இருக்கு, அதை உடனே அடைக்கணும்னா ப்ரிசைஸா இந்த காலவெளியில் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருமணமா, அதுக்காக ப்ரிசைஸா ஜெபம் பண்ணுங்க. குழந்தையா, அதுக்கான ப்ரிசைஸ் ஜெபம் இருக்கணும். நம்ம ஜெபிக்கிறதுலே தவறு நிறைய நடக்கிறது. வீண் வார்த்தையினாலே நம்ம அலம்பி அலம்பி அலம்பி
ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் நமக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நம்முடைய ஒரு விசுவாசத்தோட, ஆண்டவரே இது எனக்கு தேவை, இதுக்கு எனக்கு அவசியம், இது எனக்கு கொடுத்து ஆகணும் ஆண்டவரே என்ற ஒரு நம்பிக்கை உறுதியோட நாம் கேட்க வேண்டும். எதற்காக கேட்க வேண்டும்னா, அந்த 43ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே. எதுக்காக கேட்கணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தபடியா. ஆண்டவரத்தில் ஒன்று ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா எதுக்கு ஆண்டவர் கொடுக்கணும் என்ற கேள்வி நமக்கு முன்பாக இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் கொடுக்கணும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால தான் அந்த 17:2 நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆண்டவர் கேட்கும் போது சொன்னார், ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சொன்னார், கற்றுக் கொடுத்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், பிதாவே வேலை வந்தது, உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அவரை மகிமைப்படுத்தும்படி எங்களை மகிமைப்படுத்தும். எவ்வளவு அழகா கற்றுக் கொடுத்தார் பாருங்களேன். அவருக்கு அந்த மகிமையை செலுத்தணும். லாசருவின் கல்லறையில் நீங்க எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்கும்படியாக இதை நான் வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். உங்களுக்கு இப்போ ஒரு பணம் தேவை, சந்திக்கிறார். உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார். உங்கள் கணவன் பிரிந்த குடும்பத்தை இணைக்கிறார். உங்க பிள்ளைகளை ரட்சிக்கிறார். ஜெயம் கொடுக்கிறார். விக்டரி கொடுக்கிறார். ரிசல்ட் ஜெயமாய் முடிகிறது. கோர்ட் கேஸ் எல்லாம் வின் பண்றீங்க. எல்லாத்தையும் கொடுக்கிறார்னு வச்சுங்க. நீங்க கேட்கிறது, விரும்புகிறது எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா பதிலுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சின்ன கேள்விக்கு உங்களுக்கு விளக்கம் அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் நீங்க எது கேட்குறீங்களோ அதை நீங்க இன்று பெற்றுக்கொள்வீங்க. இதுக்கு ஒரு பதில் நீங்களே சொல்லுங்க. அவர் கொடுக்க நினைக்கிறார், திரும்ப அவருக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க? இதுதான் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுப்பாருங்க. இப்ப ஆண்டவர் யாக்கோபு நம்ம பார்த்தோம், ஆபிரகாம் யாக்கோபின் ஜெபங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே அப்படின்னா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள. யாக்கோபுக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் கண்டார்கள். அங்கிருந்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை கைப்பிடிச்சேன், நான் சொன்ன வாக்கு நிறைவேற வரை உன்னை கைவிடுவதே இல்லை. இப்படி எல்லாம் சொல்றார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆனால் ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கும் போது, வேண்டுதல் செய்கிற பொழுது அவருக்கு நாம் திரும்ப என்ன செய்ய போகிறோம்? அவரை மகிமைப்படுத்த போகிறோமா? அல்லது வாங்கிட்டு அந்த 10 குஷ்டரோகிகளில் 9 பேர் போயிட்டாங்களே அப்படி போகிறோம்? ஏன் காலதாமதம் ஆகிறது என்றால் நிச்சயமாகவே ஏதோ ஒன் திங் நாம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளை நான் மகிமைப்படுத்துவானா என்ற ஏக்கம் அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் பொழுதும் கூட நம்ம கருத்தா ஜெபிக்கணும். ரொம்ப கருத்தா ஜெபித்தா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒருவேளை நீங்க இப்ப என்னை பார்த்து சொல்லலாம், ஐயா கொஞ்ச நாட்களாகவே ஜெபிப்பதுக்கு முடிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு யோசனை, மன வருத்தம், சஞ்சலம், ஜெபிச்சா என்ன ஆயிட போகுது? பலர் என்னை பார்க்கும் பொழுது, நீ இவ்வளவு ஆண்டவருக்காக செய்தாயே, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார் என்று கேட்கும் பொழுதெல்லாம் நான் விசுவாசத்தில் அற்று போகிறேன்.
அதுக்கு காரணம் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில ஒரு காரணம் இருக்கு. முதல்ல முன்னடப்பான்னு ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்ல பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். இதுதான் பிசாசின் குணம். காசு கொடுக்கிறதுக்கு அதட்டல, ஆனா இயேசுவிடத்துல கேட்கதற்கு அதட்டினார்கள். இதுதான் பிசாசின் குணம். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க வந்திருப்பீங்கன்னா, நான் உங்களுக்காக விசேஷமா சொல்ல போகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அற்புதம் உங்க அருகில் வந்து விட்டது. பெரிய தடை, ஜெபிப்பதிலே தடை, உபவாசிப்பதிலே தடை, வேத வாசிப்பதிலே தடை. ஆண்டவரோட முன்னாடிலாம் எப்படி இருந்த ஆதி அன்பெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? இப்ப என்னால அப்படிலாம் செய்ய முடியல. காரணம், எனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் அப்படின்னாவே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அந்த அற்புதத்தின் முகப்பில் நிற்கிறீங்க. அடுத்த அடி எடுத்து வைத்தா அற்புதம் தான். அதனால கேட்பத பிசாசு நிறுத்தி வைத்து இருக்கிறான். நீங்க கேட்க கூடாது என்று அவன் விரும்புகிறான். காரணம் தெரியுமா? நீங்க கேட்டு பெற்றுக்கொண்டா அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க என்று உங்களுக்கு முன்பாக அவனுக்கு தெரிந்திருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவன் தடையாக இருக்கிறான். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமேல் ஏதாவது தடை வந்துச்சுன்னா தொடர்ந்து ஓடுங்க. அடுத்து எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைங்க. அவ்வளவுதான். அடுத்து எனக்கு கிடைக்க போகுது, கவலைப்படாதீங்க. அடுத்து எனக்கு ஐயோ என்னால் முடியல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன், எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்றது என்று சொல்லி அந்த வேதனையின் உச்சத்தில் வருகிற பொழுது கவனிங்க, அதை தடுக்க ஆண்டவர் கொடுக்க சித்தமாயிட்டார். நீங்க மகிமைப்படுத்த போறீங்கன்னு கூட அவர் புரிஞ்சிட்டாரு. அதனால பிசாசு ஒரு கேட்க விடாம அவன் தடுக்கிறான். ஏன் ஈவன் அதட்டுகிறான், உங்களை பயமுறுத்துகிறான், உங்களை கேள்விகளை கேட்க வைக்கிறான், உங்களை சந்தேகங்களை எழுப்புகிறான். நிறுத்து என்று சொல்லுகிறான். நிறுத்தாதீங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க, தொடர்ந்து கூப்பிடுங்க. தாவீது குமாரனே, இறங்கும் 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 இறங்கும், இப்போ முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்க. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த குருடனை போல முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு, எங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆண்டவரே, இதோ கை எட்டும் தூரத்தில் இப்படி ஆசீர்வாதம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம், ஒரே நடைதான். அடுத்த நடையில நாங்கள் பார்வையை பெற்றுக்கொள்ள போகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம், திருமண வாழ்க்கை பெற்றுக்கொள்ள போகிறோம், குழந்தை பேரை பெற்றுக்கொள்கிறோம். இன்று நிறுத்திட்டா பிசாசுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று எங்களை தடுத்து நிறுத்த பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையினால மீண்டும் எங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்து தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நிச்சயமாக கேட்பதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். உம்மை பிரிந்திருக்க மாட்டோம். கேட்போம் ஆண்டவரே, நீ கொடுக்கும் வரை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே கொடுப்பீர், நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அடுத்து கொடுப்பீர், பின்பு மகிமைப்படுத்துவோம். கொடுப்பீர், மீண்டும் மகிமைப்படுத்துவோம். இப்படி எங்கள் வாழ்க்கை முழுவதும், எங்கள் வாழ்க்கை பயணம் முடிகிற வரைக்கும் நீங்க கொடுப்பீங்க, மகிமைப்படுத்துவோம். நீங்க திறப்பீங்க, மகிமைப்படுத்துவோம். நீங்க உயர்த்துவீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்களை கனப்படுத்துவீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்களை சுகமாக்குவீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்களுக்கு விடுதலை கொடுப்பீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்களை கட்டுவீங்க, மகிமைப்படுத்துவோம். எங்க வீட்டை கட்டுவீங்க, மகிமைப்படுத்துவோம். நாங்கள் தேடுறது கிடைக்கும், மகிமைப்படுத்துவோம். இதுதான் இந்த நாளின் ஜெபம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி எங்களை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதம், அநேக சாட்சிகள் எழும்ப போவதுக்காக ஸ்தோத்திரம். பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.